ஜெய்பீம் நமோபுதாய. ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். புத்தரும் அவர் தம்மமும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூலிலிருந்து 75ஆம் பாகத்தில் நம்ம இணைஞ்சிருக்கோம். இதுவரை நடந்த காணொளி நிகழ்ச்சியின் தொகுப்பை நம்ம ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற சேனல்ல பார்க்கலாம். நூல் 4 முடிச்சிருக்கோம், மதமும் தம்மமும். அதுக்கப்புறம் நூல் 2 இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சமய மாற்று செயற்பாடுகள். அதில் 8 பகுதிகள், அதில் 8வது பகுதி கடைசி பகுதிக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இது 8வது பகுதியில் இருக்கக்கூடிய உப தலைப்புகள். இதில் சென்ற வாரம் நம்ம பார்த்தது ஒரு நாடோடியின் சமய மாற்றம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது கொள்ளைக்காரன் அங்குலிமாலாவின் சமய மாற்றம். கோசல நாடு, அந்த அஹ், இப்போதைய உத்தரப்பிரதேசம், அந்த இடத்துல தான் இது நடக்குது. கோசல நாட்டோட மன்னர் பசை நதி. அப்போ அங்க அந்த கோசல நாட்டுக்குள்ள ஒரு முரட்டுத்தனமான மனிதன், இரத்தத்தால் தோய்ந்த கைகள், எந்த உயிர்களிடத்திலும் கருணை காட்டாதவன், எப்போதும் கொலை, துன்புறுத்தல், காயப்படுத்துதலில் ஈடுபட்டிருப்பான். அதனால நிறைய கிராமங்கள்ல விட்டு மக்கள் அஹ், காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. கிராமங்கள் அழியுது, நகரங்கள் அழியுது, நகர்ப்புறங்கள் அழிந்தன. இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு மனிதனா இந்த அங்குலிமாலா இருக்கிறான். ஏன் அந்த பெயர் அப்படின்னா, அவன் யாரெல்லாம் கொல்றானோ அந்த ஒவ்வொரு மனிதர்கிட்ட இருந்தும் ஒரு விரலை எடுத்து மாலையா போட்டுக்கிறான். அது அந்த அங்குலி அப்படின்னா விரல், அங்குலி மாலான விரல் மாலை, விரல்களாலான மாலையை போட்டுட்டு இருக்கிறவன். அப்போ புத்தர் அந்த சமய ஸ்ராவஸ்தியில தங்கி இருக்கிறாரு. அப்போ இந்த அங்குலி மாலாவோட கொடூரமான செயல்களை பத்தி கேள்விப்படுறாரு. சார், அவரை போய் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஒரு நாள் மதியம் உணவு அருந்திய பின்னர் அவருடைய படுக்கையெல்லாம் ஓரமா வச்சுட்டு துவராடை உடுத்தி தான பாத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு அங்குலிமாலாவை பார்க்கறதுக்காக போறாரு. புத்தர் அந்த காடு, அது ஜாலினி காடு. அந்த காட்டு போற வழியில போகும்பொழுது அந்த பாதையில ஆடு மாடு மேய்க்கிறவங்க, விவசாயிகள், அப்புறம் அந்த அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கிற வழிபோக்கர்கள் எல்லாமே அவரை பார்த்து சத்தம் போடுறாங்க. அந்த வழியே போக வேண்டாம் துறவியே, அந்த பாதை கொள்ளைக்காரன் அங்குலிமாலா இருக்கும் இடத்திற்கு போற பாதை, நீங்க அங்க போக வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா புத்தர் அதை எதுவுமே பேசாம தொடர்ந்து நடந்துகிட்டே போறாரு. ஒரு 10, 20, 30 அல்லது 40 பேர் ஒண்ணா சேர்ந்து அந்த வழியா போனா கூட அவங்க எல்லாமே அங்குலிமாலாவுக்கு பலியாயிடுவாங்க. ஆனா ஒரு தனியா ஒருத்தர் போறாரே அப்படின்னு எல்லாரும் பதட்டமாயி எச்சரிக்கை செய்றாங்க. ஆனா புத்தர் ஒரு வார்த்தை கூட பேசாம அந்த வழியை நடந்து போறார். 2ஆம் முறையும் 3ஆம் முறையும் அங்க கூடி இருக்கிற மக்கள்லாம் அவரை எச்சரிக்கிறாங்க. ஆனா யார் சொல்றதையும் கேட்கல. புத்தர் அவருடைய பயணத்தை தொடர்றாரு. புத்தர் வர்றது தூரத்துல இருந்து அங்குலிமாலா பார்த்துடுறான். பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஆச்சரியம். ஏன்னா நிறைய பேர் சேர்ந்து கூட இந்த வழியா வர்றதுக்கு பயப்படுவாங்க. ஆனா தனியே ஒரு ஆளா ஒரு துறவி வராரே, சரி அவரை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்றான். வாள், கேடயம், அப்புறம் வில், அம்பு இதெல்லாத்தையும் எடுத்துட்டு அவரை பின்தொடர்ந்து வரான் அவரை கொல்றதுக்காக. ஆனா புத்தர் நடக்கிற வேகத்துக்கு அவனால நடக்க முடியல. அதுவே அவனுக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு யானை, குதிரை, வண்டி, மான், அதெல்லாம் எது இருந்தாலும் அது அதோட முழு வேகத்துல ஓடும் போதே நான் அதை முந்திச்சு போயிடுவேன். ஆனா எவ்வளோ ட்ரை பண்ணி இவரை நாம முந்தி போக முடியலையே அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அப்ப என்ன பண்றான், ஒரு ஸ்டேஜ்ல அவனால ஓடி பிடிக்க முடியல. உடனே சத்தம் போட்டு புத்தரை பார்த்து, ஏய் நெல் அப்படின்னு சத்தம் போடுறான். புத்தர் நின்னு திரும்பி பார்க்கறாரு. பார்த்த உடனே அவர் சொல்றது என்னன்னா, அவனை நேரடியா கண்ணுக்கு கண்ணு பார்த்துட்டு, நான் நின்னுட்டேன், உனக்காக நான் நடப்பதை நிறுத்திவிட்டேன், நீ எப்போது உன்னுடைய தீய செயல்களை நிறுத்தப் போகிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, உன்னை தேடித்தான் நான் வந்தேன், உன்னை திருத்தி நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். உனக்குள்ள இருக்கிற நல்ல மனிதன் இன்னும் சாகல, நீ ஒரு வாய்ப்பு கொடுத்து நான் சொல்றது கேட்டா நல்லவனா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் பேசுறதெல்லாம் கேட்ட உடனே அங்குலிமாலா அஹ், ஆச்சரியப்படுறான். இந்த துறவி ஒரு வழியா நம்மளை கட்டுப்படுத்திட்டாரே. அப்ப அவர் சொல்றான், உங்களுடைய போற்றுதலுக்குரிய வார்த்தைகளால என்னை தீய செயல்களை விட்டு விடுமாறு சொல்றீங்க. இதை நான் எனக்கு ஒரு வாய்ப்பா நினைச்சு நான் அதை பின்பற்றலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனம் மாறி
அவன் போட்டிருந்த அந்த விரல் மாலையை கழட்டி ஒரு ஆழமான பள்ளத்தாக்குல தூக்கி வீசிடுறான். வீசிட்டு புத்தருடைய போதனையை ஏற்றுக்கிட்டு அவர் அவரோட சீடரா வர்றதுக்காக சொல்றான். அப்போ புத்தர் எஹி பிக்கவே அப்படின்னு சொல்றார். அதாவது வாருங்கள் பிக்குவே, தானம் ஏற்போரே. பிக்குன்னா தானம் ஏற்போர், பிக்ஷை எடுக்கிறவர், அதாவது தானம் ஏற்பவர். அப்போ தானம் ஏற்போரே வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதோட அவர் அங்குலிமாலா சங்கத்துல இணையறாரு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சங்கத்துல இணையறதுக்கு அவர் சொல்ற வார்த்தை வந்து எஹி பிக்கவே, புத்தர் நேரடியா சொல்றதுன்னா அதுதான். அப்ப அதை சொல்றாரு. அங்குலிமாலா வந்து சங்கத்துல இணைஞ்சிடுறாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோணுமா. அங்குலிமாலா அது எப்படி திருந்தலாம்? ஏன்னா புத்தர் வந்தாரு, கொஞ்ச நேரம் பேசினாரு. பேசின உடனே அவ்வளோ, அதாவது அது வரைக்கும் 999 பேரை வந்து கொன்னு இருக்கிறதா அந்த பௌத்த நூல்கள்ல குறிப்பிட்டிருக்கு. அப்ப 999 பேரை கொன்னுட்டவன், அந்த கொன்னு விரல் மாலையை போட்டிருக்கிறவன், இவர் வந்து ஒரு 2 நிமிஷம் பேசினாரு. அதுவும் என்ன, நான் நின்னுட்டேன், நீ எப்ப நிறுத்த போற அப்படின்னு கேட்கறதாகும். அதுக்கப்புறம் உனக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல மனிதன் இன்னும் சாகல, அதனால நீ ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொன்ன உடனே எப்படி அவன் திருந்தி இருக்க முடியும்? இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம இந்த சமய மாற்று செயற்பாடுகள்லாம் வந்து படிக்கிறது எதுக்காக பாபாசாஹி டாக்டர் அம்பேத்கர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, புத்தருடைய போதனைகள் வந்து எக்காலத்துக்கும் ஏற்ற போதனைகள். இப்ப இந்த காலத்துல நமக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு போதனைகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம போய் இன்னும் நிறைய பேருக்கு வந்து புத்தருடைய போதனைகளை, தம்மத்தை எடுத்து சொல்றதுக்காக தான் நம்ம இந்த பகுதியை வந்து கூர்ந்து வாசிச்சுட்டு வரோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு சமய மாற்று செயற்பாடுகளையும் நமக்கு ஏதாவது ஒரு செய்தி இருந்தால் தான் நம்ம அதை பயன்படுத்தி இப்போதைய இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம புத்தருடைய தம்மத்தை மற்ற மக்கள்கிட்ட ஏற்றுக்கொள்ளும் வகையில் நம்ம சொல்ல முடியும். ஆனா இது வந்து ஏதோ ஒரு இயற்கைக்கு மீறிய சக்தியை வாய்ந்த ஒரு நபரா புத்தரை காமிக்கும் போது நமக்கு இதுல என்ன செய்தி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்பதான் நம்ம வந்து அங்குலிமாலாவோட பேக்ரவுண்டை பார்க்கணும். அங்குலிமாலா பத்தின பௌத்த நூல்கள்ல நமக்கு ஆதாரங்கள் கிடைக்குது. அது வந்து தேரகாத்தா, அப்புறம் மஜ்ஜிம நிகாயால அங்குலிமாலாவுடைய வரலாறு பதிவாயிருக்கு. அதுல என்ன தெரியுது அப்படின்னா, அங்குலிமாலா வந்து ஒரு குறுநில மன்னருடைய பையன் அந்த ஸ்ராவஸ்தியில. அப்போ அவன் வந்து போய் தக்ஷஷீலா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, தக்ஷஷீலா யூனிவர்சிட்டி, அந்த தக்ஷஷீல பல்கலைக்கழகத்தில் அவனை சேர்க்கிறான். முதல்ல அவனுடைய பேர் வந்து அஹிம்சாகா. அது கூட ஒரு சில கதைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, பௌத்த கதைகள்ல அவன் பிறக்கும் போதே ஏதோ ஒரு ஜோஷியம் பார்த்ததாகவும், அப்போ வந்து அவன் ஒரு குறிப்பிட்ட அஹ், அஹ், அதாவது இந்த ஸ்டார்ஸ், நட்சத்திரங்களின் பலன் மூலம் அவன் வந்து ஒரு கொடூரமான ஒரு கொள்ளைக்காரனா மாற போறான்னு சொன்னதாகவும், அதனால அவனுக்கு வந்து இம்சகான்னு பேர் வச்சு, அதுக்கப்புறம் அவனுடைய பெற்றோர்கள் இம்சகான்னு வேண்டாம், அஹிம்சகான்னு வைக்கலாம், அந்த பேராவது அவனை கொள்ளைக்காரனா மாற்ற விடாம தடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தனி கதை. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, பட் அது ஒரு கதை. அப்போ இந்த தக்ஷஷீல யூனிவர்சிட்டியில போய் இந்த அஹிம்சகா சேர்றான். சேர்ந்தா அவன் வந்து, அப்ப அந்த காலத்துல வந்து குருகுலத்துல சேர்க்கணும்னா ஒன்று பிராமண மாணவர்களா இருக்கணும், இல்லைன்னா சத்திரியர்களா இருக்கணும். இது வந்து ஒரு குறுநில மன்னரோட பையன் அப்படிங்கிறதுனால ஒரு சத்திரியரோட பேக்ரவுண்டா இருக்கலாம். ஒரு சில நூல்கள் வந்து இது பிராமணர் அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்மளுடைய கதையை வந்து பொருத்தி பார்க்கும்போது அவர் வந்து ஒரு குறுநில மன்னனுடைய பையனா தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்பதான் பின்னாடி அதனுடைய கதையை வந்து பொருந்துது. ஸோ அந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த அஹிம்சகா வந்து ஒரு சக்திரியன்ற வகையில ஒரு குருகுலத்துல சேர்த்துட்டாங்க. அப்ப அங்க வந்து அந்த ஆசிரியர் கீழே இவன் வந்து பயங்கர ஒரு அறிவாளி பையனா வந்து படிக்கிறான். ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிறான். அதனால வந்து ஆசிரியருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அதனால கூட இருக்கிற அந்த பிராமண மாணவர்கள் எல்லாமே வந்து இவன் மேல ரொம்ப பொறாமைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவனை எப்படியாவது அந்த குருகுலத்துல இருந்து விரட்டி விட்டுறணும் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு யோசனை பண்ணி அந்த ஆசிரியரோட மனைவி கிட்ட இவன் வந்து தப்பா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர்கிட்ட போய் சொல்லிடுறாங்க, பொய்யா. அதை கேட்டுட்டு அந்த ஆசிரியருக்கு வந்து கடுமையான கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு எப்படி இவனை வந்து வெளியில விரட்டுறதுன்னு பாக்குறாரு. அவனை தண்டிக்கணும். ஆனா அவன் வந்து குறுநில மன்னனுடைய பையன். அவனை நேரடியா தண்டிச்சா மன்னன் வந்து அந்த ஆசிரியரை தண்டிச்சிருவாரு. அதனால என்ன, மன்னருக்கும் தெரியக்கூடாது. அதே சமயத்துல
இந்த விஷயமும் வெளியே தெரியாம அவனுக்கும் தண்டனை கொடுத்துடணும் அப்படின்னு அவர் ஒரு ஐடியா பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, நீ வந்து குரு தட்சிணையா 1000 மனிதர்களுடைய விரல்களை நீ கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த காலத்துல வந்து குரு தட்சிணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்பட்டிருந்தது. அதான் நம்ம கூட அந்த ஏகலைவன் கதையில கூட கேட்டிருக்கோம். குரு வந்து தட்சிணையா கட்டை விரல் வெட்டி கேட்கிறாருன்னா அவங்க வெட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி குரு தட்சிணைங்கிறது கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா வந்து தெய்வ குத்தம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை உள்ள காலகட்டம் அது. அப்ப அந்த இடத்துல குரு கேட்டுட்டாரு, 1000 விரல்களை நம்ம கொடுத்தே ஆகணும். அப்ப இவன், இந்த மாணவன் என்ன பண்றான், அவன் வந்து 1000 விரல்களை எடுக்கிறதுக்கு போறான். இப்ப இந்த ஆசிரியருடைய ஐடியா என்ன அப்படின்னா, இவன் போய் விரல்களை வெட்டி கொண்டு வந்தான் அப்படின்னா கண்டிப்பா அவனை வந்து ஒரு கொலைகாரன்னு சொல்லி அவனை வந்து அரசரே தண்டிச்சிருவாரு, மக்கள் தண்டிச்சிருவாங்க. அப்போ அவனுக்கு கிடைக்கிற தண்டனையும் கிடைச்சிரும், இவரும் அதுல இன்வால்வ் ஆக மாட்டாரு. அதே மாதிரி இவரோட மனைவி கிட்ட அவன் தவறா நடந்துக்கிட்டாங்கிற விஷயமும் வெளியே தெரியாம போயிடும் அப்படின்னு ஒரு யுக்தியில தான் இவர் வந்து அனுப்பிச்சிடுறாரு. அப்போ இவனும் வந்து போய் மக்களை வந்து கொன்னு அந்த எண்ணிக்கையை வந்து கணக்கு வச்சுக்கிறதுக்காக யாரெல்லாம் கொல்றானோ அப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு விரலை எடுத்து அதை ஒரு மாலையா கட்டி அவன் கழுத்திலே போட்டுக்கிறான். இந்த மாதிரி தான் இப்போ புத்தர் வந்திருக்கிற அந்த சமயத்துல 999 பேரை கொண்டு அவங்களுடைய விரலை எடுத்து மாட்டிக்கிட்டதா அந்த கதை சொல்லுது. அப்போ வந்து இன்னும் ஒரு விரல் வெட்டியை எடுத்துட்டான்னா அவனுடைய அந்த குரு தட்சணை முடிஞ்சு திருப்பி அந்த ஆசிரியர்கிட்ட போயிடுவான். இப்போ எப்படியாவது அவனை வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வர்றதா அந்த கதையில சொல்றாங்க. ஆனா இவன் வந்து அங்குலிமாலா என்ன பண்றான், அவங்க அம்மாவே கொண்டுட்டு அந்த விரலையும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இருக்கிறான். அவங்க அம்மா அந்த காட்டுக்குள்ள போற அதே சமயத்துல புத்தரும் நுழைகிறார். இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். இப்போ இந்த பேக்ரவுண்ட்ல வச்சு நம்ம இந்த சமய மாற்றம், அவனுடைய மனமாற்றத்தை நம்ம யோசிக்கணும். என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட், அவன் வந்து ஒரு கொடூரமான கொள்ளைக்காரன். அவன் பின்னாடி விரட்டிட்டு வரான். அப்ப விரட்டிட்டு வந்தா மக்கள் இது வரைக்கும் எப்படி இருக்கும்னா, அவனை அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவனை பார்த்த உடனே எல்லாம் அலறி அடிச்சு ஓடி இருப்பாங்க. அப்ப அந்த ஓட ஓட விரட்டி போய் கொல்றதுல தான் ஒரு ஒரு இவன் வந்து ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி தான். ஏன்னா ஒரு 999 பேரை கொண்டு இருக்கிறான்னா அவன் ஒரு நார்மல் மனநிலையிலே இருக்க மாட்டான், ஒரு கொடூரமான மனநிலை. அப்போ அவன் போய் அவங்கள விரட்டி போய் அதை கொல்றதுல தான் அவனுக்கு வந்து அந்த சந்தோஷமே இருக்கும். அப்போ அப்படி கொன்னு பழகினவன் நில்லு அப்படின்ன உடனே சடனா நின்னு திரும்பி நேரடியா பாக்குறாரு இல்லையா, இதுதான் அந்த முதல் ஷாக் ட்ரீட்மெண்ட். இப்ப எப்பயுமே வந்து சைக்கோபாத்துக்கு வந்து அவங்க நினைச்சது கிடைக்கல அப்படின்னா அந்த ஒரு ஜோல்ட், ஒரு அதிர்ச்சி இருக்கும். அப்போ வந்து அவங்க ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பிரெயின் வந்து கிரேவிங், செஞ்சே ஆகணுங்கிற அந்த ஒரு வெறி சற்று வந்து உழுக்கப்படும். அந்த மாதிரி தான் இந்த அப்ரோச், இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச்சா நம்ம பார்க்கலாம். எப்படி இவர் வேகமா நடந்திருப்பாரு, அவனால ஓடி வந்து பிடிக்க முடியாத அளவுக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, ஒன்று, புத்தர் வந்து அவருடைய அஹ், காலம் முழுவதுமே நடந்து பயணம் செஞ்சவர் தான் நம்ம பார்த்துருக்குறோம். அவர் வந்து லும்பினிலேருந்து கபிலவஸ்துலேருந்து ஃபுல் புத்தகயா வரைக்கும் நடந்தே வராரு. அதுக்கப்புறம் திருப்பி சாரநாத்துக்கு நடந்து போறாரு, அப்புறம் ஸ்ராவஸ்திக்கு நடந்து போறாரு, அப்புறம் அங்கிருந்து ராஜகிரிக்கு நடந்து போறாரு. இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் நடந்து நடந்து தான் போறார். அப்போ அவரு அது நடைப்பயணம் தான். அதனால தான் அந்த காலத்துல வந்து புத்தருடைய அடையாளமே வந்து அவருடைய பாத அச்சு தான் அடையாளமா வச்சிருந்தாங்க. புத்தருக்கு அந்த காலத்துல அசோகர் காலத்துக்கு பின்னாடி வரைக்கும் சிலைகளே கிடையாது. அப்போ புத்தருடைய அடையாளங்கள் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஸ்தூபி இருக்கும், இல்லைன்னா அவருடைய பாத சுவடு இருக்கும். அவர் நடந்து போய் அந்தந்த இடங்கள்ல நின்னதுக்கான அடையாளமா இருக்கும். அப்ப இவரு வேகமா அதிகமா நடக்கக்கூடியவர். அந்த வகையில பார்க்கும்போது இவன் வந்து காட்டுக்குள்ள இருக்கிறவன், இவனை விட அவர் வேகமா நடந்திருக்கலாம். இல்லைன்னா அது ஒரு புத்தருடைய ஒரு உயர்ந்த தன்மையை காமிக்கிறதுக்காக பிற்காலத்தில் திரிக்கப்பட்டு எழுதியிருக்கலாம். சரி, அந்த விஷயத்தை விட்டுடுவோம். அப்ப இது எப்படி இந்த மனமாற்றம் நடந்தது, ஏன்னா இது நமக்கு வந்து தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நம்ம யூகிக்க முடியுது, இந்த அங்குலிமாலாவோட, அதாவது அஹிம்சகாவோட கதையை வந்து கண்டிப்பா அந்த இடத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ புத்தருக்கும் அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பார். இந்த மாதிரி ஒருத்தன் அங்குலிமாலா, ஏன்னா அவனை பார்க்கறதுக்கு தான் வராரு இல்லையா, அப்போ அவனை பத்தி கேள்விப்பட்டிருப்பார், யார் இந்த அங்குலிமாலா, ஏன் இந்த மாதிரி கொலை பண்றான் அப்படின்னு. அப்போ அந்த பிராமன் ஆசிரியர் செய்த சூழ்ச்சி வந்து புத்தருக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில்
பிராமணர்களுடைய போதனை எப்படி இருந்ததுன்னா எல்லாமே கடவுள், வேதம், சாஸ்திரம், சடங்கு, பலி, யாகம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த டைம்ல மக்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. புத்தர் மட்டும்தான் அதை வந்து துணிச்சலா எதிர்த்து இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, ஆன்மா கிடையாது, கடவுள் கிடையாது, யாகம் கொடுக்கறது பலி கொடுக்கறதுனால ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு பிராமணிக்கல் கான்செப்டுக்கு நேர் எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு வரவர். அப்ப கண்டிப்பா இவருக்கு தான் அந்த பிராமணிக்கல் அஹ், அந்த போதனையை எதிர்த்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்திருக்கும். அப்ப இவர் அதை புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிட்ட உடனே நேரா வந்து முதல் பாயிண்ட் வந்து அங்குலிமாலாவை நேரா எதிர்த்து நின்று பேச ஆரம்பிச்ச உடனே அவன் நிக்கிறான். அதுக்கப்புறம் இவர் வந்து அவனுடைய அட்டென்ஷன் டிரா பண்ண பிறகு இவர் இந்த பழைய கதையை சொல்லியிருப்பார். இந்த மாதிரி பிராமணர்களுடைய சூழ்ச்சி தான் உன்னை வந்து அந்த பிராமண ஆசிரியர் வேணும்னே பழி வாங்கணுங்கிறதுக்காக உனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கான். இது வந்து குரு தட்சிணைன்னு நினைச்சு ஏமாந்துடாத. இந்த மாதிரி கடவுள், ஆன்மா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு அவர் எப்படி தம்மத்தை மற்ற மக்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வராரோ அதே மாதிரி இங்க சொல்றார். அங்குலிமாலா ஏற்கனவே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஆள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ அவனால கண்டிப்பா அதை ரியலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். அதனால தான் அவன் வந்து அந்த பிராமண மாணவர்கள், சக மாணவர்களுடைய சூழ்ச்சி தான் இது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்ட உடனே அப்போ வந்து அவனுடைய மனசு தெளிவடைஞ்சிருக்கும். அப்போ அடுத்து ஒரு பயம் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ வந்து அவன் நல்லவனா திருந்தினா கூட அவன் வந்து தண்டனைக்கு உட்பட்டுருவான் இல்லையா? ஏன்னா 999 பேரை கொண்டு இருக்கான் அப்படின்னா மன்னர் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து கண்டிப்பா மரண தண்டனை தான் விதிச்சிருவான். அப்போ அவன் அஹ், அதையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து புத்தர் சொல்லியிருப்பாரு, இப்போ நீ வந்து இப்போ கூட உனக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ திருந்திட்டினா உனக்கு வந்து தண்டனை இல்லாம நான் வந்து மன்னர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவுமே பின்னாடி வரக்கூடிய அதனுடைய தொடர்ச்சியில நம்ம இதையும் யூகிக்க முடியுது. அப்ப இதன் அடிப்படையில் தான் அவன் வந்து சரின்னு சொல்லிட்டு மனம் மாறி புத்தருடைய சீடரா வர்றதுக்காக ஒத்துக்கிறான். இப்ப இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் ஒரு மனிதனை, அவனுடைய ஒரு சைக்கோபாத்தா இருக்கிறவன், அவனை வந்து திருத்துறதுக்கு வந்து இதை வந்து நரேட்டிவ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவன் அந்த பாதிக்கப்பட்ட நபரையே ஊர் மக்கள்லாம் என்ன அவனை பத்தி பேசுறாங்க, அவன் தன்னை என்ன பத்தி நினைக்கிறான் அப்படின்னு அவனே ஓப்பனா பேச விடுறது. அப்போ வந்து இவ்வளவு எல்லாருமே வந்து உன்னை கொள்ளைக்காரன், கொள்ளைக்காரன், கொடூரமானவன் அப்படின்லாம் சொல்றாங்களே, நீ உன்னை பத்தி என்ன நினைக்கிறன்னு புத்தர் கேட்டிருப்பார். அப்ப அவன் வந்து அடிப்படையில ஒரு நல்ல மாணவன். அவன் இப்ப கூட அந்த 999 பேரை வந்து எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறது வந்து போய் ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டு திருப்பி வந்து தன்னுடைய தக்ஷசீல பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய கல்வியை வந்து தொடரணும்னு நினைக்கிற ஒரு மாணவனா தான் இந்த கதை சொல்லுது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அப்ப அவனை பத்தின அவனுக்கே இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் வந்து உயர்ந்த அபிப்பிராயமா தான் இருந்திருக்கும். இப்ப இதை அப்படியே பேச விட்டு அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கிறோம், ஆனா சுத்தி இருக்கிறவங்க இந்த மாதிரி நினைக்கிறாங்களே அப்படின்னு செல்ஃப் ரியலைஸ் பண்றது தான் நெரேட்டிவ் தெரப்பின்னு பேரு. இதை வந்து மைக்கேல் ஒயிட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் சோஷியல் ஒர்க்கர், அவரும் வந்து நியூசிலாண்டோட டேவிட் எர்ஸ்டன் அப்படிங்கிறவரும் சேர்ந்து அதை வந்து நமக்கு விவரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து நம்ம பொருத்தி பார்க்கும் பொழுது இது ஒரு வகையான உளவியல் ரீதியான அணுகுமுறை அப்படிங்கிறது தெரியும் போது நமக்கு வந்து இது சாத்தியம்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த கதையை தொடருவோம். இப்போ அங்குலிமாலா பிக்குவாக மாறினதும் அவரை அழைச்சிக்கிட்டு ஸ்ராவஸ்தியில இருக்கக்கூடிய தனது ஆசிரமத்துக்கு புத்தர் போறார். அங்க போயிட்டு அதே சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, மன்னர் பசை நதியோட அரண்மனையில மக்கள்லாம் திரண்டிருக்காங்க. ஏற்கனவே நிறைய தடவை மன்னர்கிட்ட புகார் கொடுத்தோம், அவரால் வந்து அந்த அங்குலிமாலாவை அடக்க முடியல. இப்போ வந்து இந்த சமயத்தில் இப்போ இங்கே என்ன நடந்திருக்குலாம் யாருக்கும் தெரியல. ஊர் மக்கள்லாம் போய் அங்குலிமாலா பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை கொன்று விரல்களை மாலையாக போட்டு கொண்டிருக்கும் கொள்ளைக்காரன் அங்குலிமாலாவை அழிக்கணும் மன்னரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுது புலம்பி அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. மன்னர் உடனே அந்த கொள்ளைக்காரனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி வழியில புத்தரை சந்திக்கிறதுக்கு வராரு. இந்த மாதிரி ஒரு பெரிய போர்கள்லாம் போகும்போது புத்தரை சந்திச்சுட்டு போறது பசை நதியோட வழக்கம். அதுவுமே இப்போ புத்தருடைய உரையாடல்ல நமக்கு தெரியும். உடனே வந்த உடனே புத்தர் கேட்கிறாரு, என்ன விஷயம் மன்னரே? ஏதாவது பிரச்சனையா? மகத நாட்டு மன்னர் சேனிய பிம்பிசாரரோட பிரச்சனையா? அதுக்காக போராட போறீங்களா? அல்லது வேஷாலி நாட்டு லிச்சாவிகளோட பிரச்சனையா? அல்லது வேற யாராவது எதிரிகள் கிட்ட பிரச்சனையா அப்படின்னு புத்தர் கேட்கிறாரு. அப்போ பசைநிதி சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அஹ், அஹ், ஐயா. என்னுடைய ராஜ்யத்துல அங்குலிமாலாங்கிற கொள்ளைக்காரன் இருக்கிறான்.
அவன் என் மக்களை ரொம்பவும் துன்புறுத்துறான். நான் அவனை வீழ்த்தணும்னு நினைச்சேன், ஆனா முடியல, இதுல தோத்துட்டேன் அப்படிங்கிறார். அப்போ புத்தர் சொல்றாரு, ஒருவேளை இந்த இடத்துல அங்குலிமாலாவை நீங்க ஒரு பிக்குவா பாத்தீங்கன்னா என்ன செய்வீங்க? அதாவது முடியெல்லாம் அழிச்சு, துவராடை உடுத்தி, உயிர்வதை செய்யாம, பொய் பேசாம, ஒருவேளை உணவு மட்டும் உண்டு, உயர்ந்த ஒழுக்கத்துடனும் நல்ல எண்ணங்களுடன் வாழக்கூடிய ஒரு துறவியாக நீங்க அங்குலிமாலாவை பாத்தீங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேக்குறாரு. அஹ், இது ஒரு ஹைபோதட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி, அதாவது ஓ, நடக்கவே சாத்தியமில்லாத கேள்வியை கேட்குற மாதிரி. அப்ப நம்ம என்ன செய்வோம்? சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை யாராவது சொன்னாங்கன்னா உடனே அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் இது செஞ்சிருவேன் அது செஞ்சிருவேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் மன்னர் சொல்றாரு. அது ஒரு ட்ராப். அப்போ இவர் சொல்றாரு, நான் அவரை உடனே வணங்குவேன், அல்லது எழுந்து நின்று அவரை வந்து சந்திப்பேன், அவரை பக்கத்துல உட்கார வைப்பேன், அவருக்கு வந்து துவராடைகள், மற்ற அவருக்கு தேவையான பிக்குகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நான் தானமா கொடுப்பேன், அவருடைய குற்றங்கள்லாம் மன்னிச்சு நான் அவர் வந்து பாதுகாப்பு கொடுத்துருவேன் அவருக்கு அப்படின்னு மன்னரே சொல்றார். அப்போ இப்போ ஏன்னா அவருக்கு வந்து அது மாதிரி வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. அப்படி ஆனா ஒருவேளை மாறி இருந்தா நல்ல நல்ல விஷயம் தானே. அப்படி ஒரு மனுஷன் மாறி இருந்தா ரொம்ப அவனை பாராட்டலாமே அப்படிங்கிற எண்ணத்துல அவர் சொல்றார். ஆனா அதே மாதிரி தொடர்ந்து அது நமக்கு நினைக்கிற மாதிரி அவரும் கேள்வி கேட்கிறார். ஆனா இந்த நல்லொழுக்கத்தும், அதாவது உங்களுடைய தம்மத்தின் நல்லொழுக்கம், அந்த நல்லொழுக்கத்தோட நிழல் கூட அந்த ஒழுக்கம் கெட்ட கொடூரமான குற்றவாளி பக்கம் நீள்வதற்கான வாய்ப்பே இல்லையே, நீங்க சொல்வது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அங்குலிமாலா புத்தர்கிட்ட பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற சமயம் அது. உடனே புத்தர் வந்து அவருடைய வலது கையை நீட்டி, இவர்தான் நீங்க தேடிட்டு இருக்கிற அங்குலிமாலா அப்படின்னு சொல்றாரு. திக்குன்னு ஆயிப்போச்சு மன்னருக்கு. அதிர்ச்சியில அவருக்கு பேச்சே வரல. அவருடைய உடம்புல இருக்கிற முடியெல்லாம் சிலிர்த்துருச்சு. பயந்துட்டார். அதை பார்த்ததும் புத்தர் என்ன சொல்றார்? அச்சம் வேண்டாம் மன்னரே, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இப்ப வந்து ஆஹ், அவர் வந்து கொள்ளைக்காரன் கிடையாது, கொலைகாரன் கிடையாது, அவர் ஒரு பிக்கு அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த பயம் தெளிஞ்ச உடனே மன்னர் போய் எந்திரிச்சு அங்குலிமாலை கிட்ட போறார். உண்மையிலே அவருக்கு இன்னமும் சந்தேகம் இருக்கு. நீங்க உண்மையிலே அங்குலிமாலா தானா அப்படின்னு. ஆமா. ஏதோ உங்க தந்தை பெயர் தாய் பெயரோட அவங்க குலம் சொல்லுங்க அப்படின்னு உடனே அவன் வந்து சொல்றான். தந்தை வந்து கர்கா குலம், தாய் வந்து மந்தானி குலம். ரெண்டு அது கேட்ட உடனே மன்னர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, ஆமா. ஏன்னா அங்குலிமாலாவோட வரலாறு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ உடனே மகிழ்ச்சியோட இருங்க கங்கா மந்தானி புத்திரரே, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்குலிமாலா வந்து சங்கத்துல இணைஞ்சா என்ன? வனப்பகுதியில வாழணும், தானம் ஏற்று தான் வாழணும். துணி வந்து குப்பையில தூக்கி போட்ட துணியை எடுத்து அதை தான் தச்சு, அதுவும் 3 செட்டு ட்ரெஸ் தான் வச்சுக்கணும் இவங்க பிக்குகள்லாம். அதுதான் வந்து ரொம்ப காலமா சங்கத்துல அதுதான் விதிமுறைகளா இருந்தது. பின்னாடி ஜீவகர் புத்தருடைய மருத்துவரான பிறகுதான் அவர் வந்து புத்தர்கிட்ட சொல்லி புதிய ஆடைகளை வந்து பிக்குகளுக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறார். அது வரைக்கும் புத்தருடைய விதிமுறைகள்ல ஒண்ணு என்னவா இருந்ததுன்னா, அதாவது இந்த ஸ்லைட் தெரியுதா? ஓகே. ஸோ பிணத்தை எரிக்கக்கூடிய அந்த சுடுகாட்டில் இருந்து அங்கே பிணத்துக்கிட்ட இருந்து கழட்டி போட்டிருக்கிற துணியை எடுத்து அதை தான் வந்து தச்சு போட்டுக்கணுங்கிறது புத்தருடைய விதிமுறைகளில் ஒன்றா இருந்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு உறுதியை ஏற்று சங்கத்தில் இணைஞ்சிருக்கிறார். அப்போ அவர் வந்து அங்குலிமாலா சொல்றாரு மன்னர்கிட்ட, உங்களுடைய அன்பளிப்பு எதுவும் எனக்கு தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட 3 துணிகள் இருக்கு, அதனால எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே புத்தர்கிட்ட போய் மன்னர் பசேநதி, ரொம்ப அருமை, பிரமாதம், கட்டுக்கடங்காதவர்களையும் கட்டுப்படுத்தும் சக்தி உங்ககிட்ட இருக்கு, அடக்க முடியாதவர்களையும் அடக்கிட்டீங்க, நிதானம் இழந்தவர்களையும் அமைதிப்படுத்துறீங்க, உண்மையிலே நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் தான். ஏன்னா என்னுடைய கதாயுதத்தினாலையும் வாழ்னாலையும் சாதிக்க முடியாதத ஆயுதமே எதுவும் இல்லாம நீங்க வீழ்த்திட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ போற வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் கிளம்புறாரு. புத்தரும் வந்து ஓகே உங்க விருப்பப்படியே நீங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. புத்தரை வணங்கிட்டு மன்னர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்குலிமாலா சங்கத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா புத்தருடைய போதனைகள் கேட்டு அவர் வந்து முழு பிக்குவா மாறிடுறாரு. ஒரு நாள் தோராடை உடுத்தி கையில் தான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஸ்ராவஸ்தியில தானம் ஏற்கிறதுக்கு போறாரு. அப்போ மன்னர் என்னதான் மன்னிச்சிருந்தாலும் மக்கள் இன்னும் மன்னிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுடைய உறவினர்கள் அன்புக்குரியவர்களை இவன் கொண்டு இருப்பான். அதனால அந்த கோபம் இருந்து இருக்கும். அப்போ மக்கள்லாம் ஒன்று திரண்டு என்ன பண்றாங்க, கல் மண்ணாங்கட்டி உருட்டுக்கட்டை எல்லாம் எடுத்து அவர் மேல வந்து தாக்குறாங்க. அதுல வந்து பயங்கரமா அடிபட்டு மண்டை உடைந்து ரத்தம் சொட்ட சொட்ட தான பாத்திரம் சிதறி போய் துணி எல்லாம் கிழிந்து கந்தலா தொங்க அவர் வந்து திரும்பி புத்தர்கிட்ட வராரு. அவர் தூரத்துல இந்த மாதிரி அடிபட்டு வர்றதை பார்த்த உடனே புத்தர் சொல்றாரு, தாங்கிக்கொள், எல்லாத்தையும் தாங்கிக்கொள். ஒரு சிறு வெறுப்பு கூட அந்த மக்கள் மேல உன் மனசுல இருந்து வரக்கூடாது. அதை என்டியூர் பண்ணணும். இதை வந்து ஈக்வானிமிட்டி, அதாவது சமமான மனநிலையோட எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாம இந்த வழியை தாங்கிக்கிறதுக்கு நீ பழகிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி புத்தருடைய போதனையை ஏற்று அந்த வழிகளை அங்குலிமாலா தாங்கிக்கிறார். அப்படி தாங்கிக்கும் போது அந்த பற்றற்ற நிலையை அவர் அடைகிறாரு, விழிப்புணர்வு நிலையை அடைஞ்சிறாரு. அதுதான் ஞானம் அடைகிறார். அந்த மாதிரி ஒரு வலியை தாங்கிக்கிட்டு யார் மேலேயும் வெறுப்பு இல்லாம ஒரு சமமான மனநிலையை வச்சிருக்கும் போது அதுல கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை உணர்றாரு அங்குலிமாலா. அப்ப புத்தர்கிட்ட போற்றுறாரு. எந்த ஒரு ஆர்வமே இல்லாதவங்க கிட்ட கூட ஒரு ஆர்வத்தை உண்டாக்குனீங்க. இந்த மாதிரிலாம் என்னால வாழ முடியும்னு எனக்கு ஆர்வம் இல்லாம போயிடுச்சு. ஆனா எனக்கு ஆர்வத்தை கொடுத்தீங்க. என்னுடைய பழைய பாவங்களை எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய நல் ஒழுக்கத்தினால நீங்க கழுவிட்டீங்க. அப்ப அவரு சொல்றார், யார் ஒருவர் இளமையிலேயே புத்தர்கிட்ட வந்து சேர்றாங்களோ அவங்க நிலவை போல் இந்த பூமிக்கு வந்து வெளிச்சத்தை கொடுப்பாங்க. என்னுடைய எதிரிகள் எல்லாமே இந்த போதனைகளை கேட்கட்டும், அதாவது புத்தருடைய போதனைகளை கேட்கட்டும், இவருடைய தத்துவத்தை தழுவட்டும். இந்த தத்துவத்துல இணைந்திருக்கிற ஞான புத்திரர்கள், ஞான புத்திரர்கள்னா யாரை சொல்றாருன்னா அந்த சீடர்கள், புத்தருடைய சீடர்கள், அவர்களுடைய வழியை இவங்க எல்லாமே பின்பற்றட்டும் எல்லா மக்களும் அப்படின்னு சொல்றாரு. என்னோட எதிரிகள் எல்லா பருவங்களிலும் கேட்கட்டும். வலியை தாங்கிட்டு அன்பை வெளிக்காட்டும் பண்பு வந்து ஒரு மிக உயர்ந்த பண்பு. இந்த பண்பை எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில ஏற்கணும். அப்படி ஏற்றுட்டாங்கன்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, அந்த சமூகமும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிக பெரிய ஒரு விஷயத்த இந்த சம்பவம் மூலம் அவர் புரிஞ்சுக்கிறார் உணர்வு பூர்வமா. விரல் மாலையை போட்டுக்கிட்டு அங்குலிமாலா அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரோட நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஒரு கொள்ளைக்காரனா. அப்போ வந்து ஒரு மனசுக்குள்ள அவன் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருப்பான். அதை நினைச்சு நினைச்சு நொந்து போயிருந்திருப்பான். அதனால நான் வந்து ஒரு கொள்ளைக்காரங்க பேரோட வீழ்ந்திருந்தேன். என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்து ரத்தத்தால் தோய்ந்து கிடந்த இந்த விரல் மாலை ஆகிய நான் காப்பாற்றப்பட்டுள்ள இப்ப புத்தருடைய அணுகுமுறையினால அப்படின்னு சொல்றான். இதோட இந்த பகுதி இதுல முடியுது. இதுக்கான ஆதாரங்கள் நமக்கு எங்க கிடைக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேரகாத்தா, அப்புறம் வந்து அங்குலிமாலா சுட்டானே இருக்கு மஜ்ஜிம நிகாயால. அதே மாதிரி மகாயான அஹ், பௌத்தத்துல சமஸ்கிருதத்துல எழுதியிருக்கோம். அதுல வந்து சம்யுக்த ஆகமா கீழே நமக்கு மூல சர்வாஸ்திவாத பிரிவுல வந்து சைனீஸ் நூல்கள்ல கிடைக்குது. இந்த சம்யுக்த ஆகமா அப்படிங்கிறது இப்ப நம்ம தேரவாத பௌத்தத்துல நிக்காயான்னு சொல்லுவோம், மஜ்ஜிம நிக்காயா அப்படின்னு. அதே மகாயானத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆகமான்னு சொல்லுவாங்க, சம்யுக்த ஆகமம். அதனால தான் இன்னைக்கும் வந்து இந்த மகாயான வழிமுறைகள்ல தான் கோயில்கள் கட்டினது அப்பெல்லாம் புத்தர்களுக்கு. அந்த கோயில்கள் தான் இன்னைக்குமே வந்து அதை அப்படியே இந்து கோயில்களா மாத்திட்டாங்க. அதனால தான் இன்னைக்கும் வந்து ஆகம விதிகள் படி கோயில்கள் கட்டியிருக்காங்கன்னு சொல்றது. அது வந்து ஆகம அப்படிங்கிறது வந்து மகாயானத்தில் இருக்குது. மகாயானா தான் பௌத்தத்தில் பிராமணியத்தை உள்ள நுழைச்சி திரிச்சு விட்டது. அது நமக்கு பழைய வரலாறுல இருக்கு. இப்ப அங்குலிமாலா வந்து பௌத்தத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு போற்றுதலுக்குரிய இடத்தை அடைஞ்சிடுறாரு. அங்குலிமாலா ஸ்தூபா இருக்கு ஸ்ராவஸ்தியில, இன்னைக்கும் அதை பார்க்கலாம். லக்னோவில் இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல. பல்ராம்பூர்ல இருந்து ஒரு 175 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த ஸ்தூபி. அதே மாதிரி அங்குலிமாலா சுட்டாங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற சுட்டா அது. அது என்ன சொல்லும் அப்படின்னா, அங்குலிமாலா உட்கார்ந்த அந்த இடத்த, அந்த பாறையை தண்ணி ஊத்தி கழுவிட்டு அந்த தண்ணியை தெளிச்சு அஹ், சொன்னா கூட வலி போயிடும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சுட்டா. அதுல வந்து அதுக்கப்புறம் என்ன நம்மளுடைய பௌத்த வரலாறுல பார்க்குறோம் அப்படின்னா, இந்த அங்குலிமாலா புத்தருடைய சீடர் ஆன பிறகு அந்த காலத்துல பிக்குகள் வந்து மருத்துவம் பார்ப்பாங்க.
ஏன்னா பிக்குகள் வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், ஆசிரியர்களா இருப்பாங்க, உளவியல் நிபுணர்களா இருப்பாங்க, மருத்துவம் செய்வாங்க. அப்புறம் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவங்க வந்து பல்கலைக்கழகத்தில் இருப்பாங்க. அதுதான் அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் புத்த பிக்குகள் வந்து ஆசிரியர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அங்குலிமாலாவுடைய பணி என்னவா இருந்தது அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவரா அவரை வந்து ட்ரெயின் பண்ணி விட்டுருக்கிறாரு புத்தர். இப்போ நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அவர் பிரசவம் பார்த்துருக்கிறாரு. அதனால இன்னமும் அந்த பௌத்த நூல்களில் பார்க்கும்போது அங்குலிமாலா சுட்டாவை கர்ப்பிணி பெண்கள் கிட்ட சொல்றது வழக்கமா இருக்கு. இலங்கையில கூட அதை பயன்படுத்துவாங்க. இலங்கையில அங்குலிமாலாக்கு ஒரு தபால் தலையே இருக்கு. அஹ், அதன் பிறகு நிறைய இடங்கள்ல நம்ம அங்குலிமாலாவை பார்க்கலாம். இந்தி மூவி வந்து 1960 வந்தது அங்குலிமால்ங்கிற பேர்ல. அப்புறம் வந்து அஹ், பிரிட்டன்ல ஒரு தேரவாத மாங்க் அஜான் கேமதாமோ 1985 அவர் என்ன பண்ணாரு, ஒரு அமைப்பை உருவாக்குறார். அந்த அமைப்பு பேரே அங்குலிமாலா தான். அந்த அமைப்போட வேலை என்ன அப்படின்னா, அந்த யூகேல இருக்கக்கூடிய ஜெயிலில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு போய் பௌத்த தம்மத்தை சொல்லி அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறது. இதை வந்து அரசாங்கமே அங்கீகரித்து அவங்க வந்து இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து இங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் இந்த பௌத்த துறவிகளை உள்ள அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுடைய மனதை மாற்றுவாங்க. ஏன் அப்படின்னா, பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் எதை வச்சு நிர்ணயிக்கிறோம்னா அவனுடைய மனசை வச்சு தான் நிர்ணயிக்கிறோம். நாம ரூப அதில் வந்து நம்மளுடைய பாடி வந்து ஒரு வெறும் மெட்டீரியல் தான். மைண்டு தான் எல்லாமே. மைண்டு மாறுச்சுன்னா மனுஷனே மாறிடுறான். நம்ம மைண்டு மாற மாற நம்ம வந்து அடுத்தடுத்த பிறவி எடுக்கிற மாதிரி தான் பௌத்தத்தில். அது நம்ம ஏற்கனவே நம்ம தம்மத்தில் வந்து பார்த்துருக்குறோம். அப்போ அப்படின்னும் போது ஒரு மனுஷன் ஒரு ஜெயிலுக்குள்ள போயிட்டு திரும்பி அதே மைண்டோட வெளியில வந்தான்னா அந்த சிறைச்சாலை வந்து அவனுக்கு எந்த பலனும் கிடையாது. அவன் மைண்டு மாறினா மட்டும்தான் அவன் இன்னொரு மனிதனா மாறிடுறான். மைண்டு மாறினவனை தண்டிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. இதுதான் புத்திசமோட கான்செப்டே. இப்போ இதை தான் வந்து அந்த அமைப்பும் வந்து அங்குலிமாலா அமைப்பும் வந்து அதை எடுத்து அதை முன்னெடுத்து செய்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி மனசை மாத்துறதுக்கு வந்து அங்குலிமாலாவுடைய கதையை வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமா எடுத்து அவங்க செய்றாங்க. அதனால தான் அந்த அமைப்பு பேரே அங்குலிமாலான்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2003 கன்னடாவில் ஒரு மூவி வந்தது அங்குலிமாலான்னு. அதே 2003 தாயில வந்து ஒரு தாய் மொழியில ஒரு மூவி, அதுவுமே அங்குலிமாலாங்கிற பேர்ல. அப்புறம் ஒரு புக்கு ஒன்று, சதீஷ்குமார்ங்கிற ஒரு புத்தா அண்ட் டெரரிஸ்ட் அப்படின்னு ஒரு புக்கு எழுதுறாரு. அந்த புக்கில் வந்து ஒரு பேரா வருது. அது எப்படின்னா, அதில் வந்து அப்போ அந்த மன்னர் பசேநதி சொல்ற மாதிரி, பசேநதி என்ன சொல்றாரு, இதான் முதல் முறையா நான் வந்து ஒரு கொடூரமான ஒரு கொலைகாரன். அவன் வந்து அவனுடைய பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு புது மனிதனா மாறிடுறான். அவன் வந்து ஒரு பிக்குவா மாறுறத நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கறது தான் என்னுடைய வழக்கம். ஆனா இப்ப வந்து ஒரு புது மாற்றத்தை நான் பார்க்குறேன். நானே வந்து இதுல ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அங்குலிமாலா வந்து ஒரு கொலைகாரன். அவனை கூட்டிட்டு போய் இப்ப அடைக்கலம் கொடுத்திருக்கிறார் புத்தர். அப்படி பார்த்தா சட்டப்படி புத்தருமே குற்றவாளி. அப்போ புத்தரையும் அங்குலிமாலாவையும் ரெண்டு பேரையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி. அதுதான் வந்து ஆக்சுவல். ஆனாலும் இந்த இடத்துல அதை வந்து அவருடைய மனதை மாற்றி திருத்தி அவனை வந்து ஒரு நல்வழிப்படுத்திருக்கிறதுனால இதை வந்து நான் ஒரு குற்றமா கருதல அப்படின்னு பசையநதி பேசுறதா இந்த புத்தகத்துல இந்த ஆசிரியர் கொடுக்குறாரு. லாஜிக்கலா பார்க்கும்போது இது சரியா இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து இந்த உலகத்தை வேற மாதிரி பார்க்குறேன். நமக்கு இப்போ நிறைய புத்தர்கள் தேவைப்படுது, நிறைய மாங்குகள் தேவைப்படுது. ஏன்னா இங்க காவலாளிகள், போலீஸ், சிறைவாசிகள் இவங்களெல்லாம் அதிகமா இருக்கிறத விட இந்த மாதிரியான புத்தர்களும் அவர்களுடைய பிக்குகளும் இருந்தா அந்த நாடு வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் எந்த ஒரு வன்கொடுமைகளும் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றது அந்த புத்தகத்துல வருது. 2020 சைக்கோ அப்படிங்கிற தமிழ் மூவில கூட அங்குலிமாலா ஒரு கேரக்டர் நம்ம வந்து பார்க்கலாம். அது வந்து இன்டைரக்டா பார்க்கலாம். அங்க ஒரு சீரியல் கில்லர். இந்த சைக்கோ மூவில முழுக்க முழுக்க பௌத்தம் வந்து அதுல உள்ள சொருகப்பட்டிருக்கும். நம்ம அந்த கண்ணோட்டத்தோட பார்த்தோம்னா நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துடலாம். இதையும் அடுத்த வாட்டி பாருங்க. அந்த ஹீரோ பேரே வந்து கௌதம்னு தான் இருக்கும். குருடனா காமிச்சிருப்பாங்க, புத்தர் வந்து கண்ணை மூடி இருக்கிறத.
ரொம்ப பகுத்தறிவு பேசக்கூடிய ஒரு அறிவாளியா அதை காமிப்பாங்க. அதே மாதிரி அங்க பகுத்தறிவு சார்ந்த விஷயங்கள் பேசும்போது ஒரு போதி மரம் அடையாளமா இருக்கும். அப்புறம் வந்து கிருஷ்ணரை வந்து மூட நம்பிக்கைகளுக்கு அடையாளமா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து புத்தர் அந்த காலத்துல அஹ், பிரச்சாரம் பண்ண விஷயங்கள். அதே மாதிரி அந்த வில்லன் கிட்டயும் ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச், அதாவது அந்த வில்லன் வந்து கொலை பண்ண வருவான் அந்த பெண்ணை. எல்லா பெண்ணும் வந்து கதறுவாங்க, அவன் வந்து அந்த வெறியில வந்து கொன்னுடுவான். ஆனா முதல் தடவையா இந்த பெண் வந்து பார்த்து சிரிப்பான். அப்ப சிரிச்ச உடனே அவன் கொல்ல மாட்டான், வெயிட் பண்ணுவான். எதுக்காக அந்த டைம்ல தான் ஹீரோ வந்து காப்பாத்துற மாதிரி. ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச். அப்புறம் அதே மாதிரி பின்னணியில பார்த்தா இந்த படத்துல கூட அந்த வில்லன் எப்படி ஒரு சைக்கோபத்தா மாறுறான், சீரியல் கில்லரா மாறுறான்னா அவனுடைய இள வயசுல ஒரு ஆசிரியர் கொடுத்த தண்டனையினால தான் அப்படி மாறி இருப்பான். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஆசிரியருடைய தண்டனையினால தான் இவன் வந்து ஒரு கில்லரா மாறுறான். அதே மாதிரி அன்பு வந்து மாத்திரும் அந்த வில்லனையும் சைக்கோல. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அப்போ ஏன் இதெல்லாம் நம்ம இவ்வளவு டீப்பா பார்க்குறோம், அங்குலிமாலா வாங்குது நமக்கு ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இன்னமும் இந்த காலகட்டத்தில் கூட சைக்கோபத்ஸ் இருக்கிறாங்க. அதாவது மதம், ஜாதி அப்படிங்கிற பேர்ல நிறைய ஜாதி ரீதியான வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு. இன்னமும் ஆணவ கொலைகள் நடக்குது. ஒரு மனிதன் தொடர்ந்து 10 பேர் 20 பேரை கொன்னாதான் அவன் சீரியல் கில்லர்னு இல்லை. ஒரு கம்யூனிட்டி, ஒரு வகுப்பு இன்னொரு வகுப்பினரை தொடர்ந்து ஆண்டு ஆண்டு காலமா கொண்டுகிட்டு இருந்தாலும் அது சீரியல் கில்லர் தான். அந்த வகுப்பு வந்து சீரியல் கில்லர் தான். அப்படின்னா இப்போ சீரியல் கில்லர்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப இதுவுமே ஆணவ கொலைகள் வந்து ஒரு சீரியல் கில்லிங் தான். இப்போ அதனுடைய கணக்கெடுப்பு பார்த்தோம் அப்படின்னா, இது கனடால வந்து 2011ல இருந்து 16க்குள்ளவே வரிசையா ஆணவ கொலைகள். இது வந்து இந்தியா முழுவதும் நடக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50 50 வன்கொடுமைகள், அதாவது ஆணவ கொலைகள் நடந்திருக்கு 2017ல இருந்து 2025 வரைக்கும். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு கொடூரமான சைக்கோபத் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தானே. அப்ப இவர்கள்லாம் மாத்துறதுன்னா எப்படி? அப்ப கண்டிப்பா இந்த அங்குலிமாலா கதை வந்து நமக்கு மிக முக்கியமா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் சொல்லணும். போய் அங்குலிமாலாக்கு எப்படி சொன்னாங்க, தான் யாரு, ஏன் அப்படி அந்த மாதிரி ஒரு மாயையில் அவன் செஞ்சிட்டு இருக்கான், பிராமணர்களுடைய சூழ்ச்சினால அவன் வந்து இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்துக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத இப்போ வந்து இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்க வந்து இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு ஆணவ கொலை பண்றான் அப்படின்னா அதுவும் ஒரு சைக்கோபத்து தான். இதுக்கு காரணம் வந்து இந்த பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஜாதியும் அந்த ஜாதி ரீதியிலான ஏற்றத்தாழ்வுகளும் அந்த வர்ணாசிரம மனப்பான்மையும் தான் அவனை கொலை செய்ய வைக்குது. இல்லைன்னா எதுக்காக கொலை செய்யணும்? ஒரு ஆண் ஒரு பெண், அவங்க 2 பேரும் வந்து விரும்புறாங்க அப்படின்னா அங்க கொலை செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு அங்க சைக்கோபாத் இந்த சமூகத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த உண்மையை புரிய வைக்க வேண்டியிருக்கு. அப்ப இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, பகுத்தறிவு என்ன, ஆக்சுவலா அவன் ஏன் அதை கொலை பண்ணணும் அவனுக்கே தெரியல. இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லட்டுமே. என்ன காரணம் சொல்ல முடியும்? இவன் இந்த ஜாதி அப்படிங்கறதுனால கொல்லனா சரி, அந்த ஜாதிங்கிறதுனால என்ன இப்போ? அதுக்கு காரணமே தெரியாது. அந்த காரணம் தான் மறைந்து இருக்கக்கூடிய விஷயம். எப்படி அங்குலிமாலாக்கு தான் யாரு, எதனால அந்த சூழ்ச்சிக்குள்ள தள்ளப்பட்டோம்னு தெரியாம அவன் தொடர்ந்து கொலை பண்ணிட்டு இருந்தானோ, அதே மாதிரிதான் இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில் கூட தம்ம யாரு, ஏன், எதுக்காக இவனை கொலை பண்ணணும்னு தெரியாம சைக்கோபாத் மாதிரி இந்த ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப இதை நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா அங்குலிமாலாவுடைய கதை இன்னைக்கும் இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதனால நம்ம வந்து பௌத்த தம்மத்தை முன்னெடுக்கிறதுல நம்ம உண்மையிலே பெருமையா எடுக்கலாம். இந்த சமூகத்தை நம்ம நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு தம்மத்தை பரப்புவதன் மூலம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லி இந்த வார தம்ம உரையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் குற்றவாளிகளின் சமய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். ஜெய்பீம், நமோ புத்தாய. ஜெய் பீம், நம்ம புத்தகையா சார்.